அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 182 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/7/2024 திங்கள். பிரான்சிஸ் தன்னோடு அருள்வாழ்வில் சிறந்த சகோதரர் மசையோ மற்றும் சகோதரர் ஆஞ்சலோ ஆகியோரை தன்னோடு அழைத்துச் சென்றார். சாலையை பற்றியோ பாதையை பற்றியோ கவலை கொள்ளாது மிகுந்த ஆர்வத்தோடு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு கன்னரா என்ற கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பிரான்சிஸ் அங்கு மறையுரை ஆற்றத் தொடங்கினார். முதலில் தான் மறையுரையை முடிக்கும் வரை அமைதியாக இருக்கும்படி குருவிகளுக்கு அவர் கட்டளையிட்டார். அவையும் உடனே அமைதி காத்தன. அங்கு அவர் எவ்வளவு ஆர்வத்தோடு மறையுரை ஆற்றினார் என்றால், மிகுந்த பக்தியோடு அந்த ஊரில் உள்ள ஆண்களும் பெண்களும் அவ்வூரை விட்டு அவரை பின்தொடர விருப்பம் தெரிவித்தனர். ஆனால் பிரான்சிஸ் அவசரப்பட வேண்டாம், உடனே வெளியேறவும் வேண்டாம். உங்கள் அருள் வாழ்வின் மீட்புக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி அவர்களை தடுத்து நிறுத்தினார். பின்னர் உலகளாவிய அனைவருடைய மீட்பிற்காக 3ஆம் சபையை தொடங்குவதற்கான எண்ணம் அவருக்குள் உதித்தது. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. இன்று அர்ப்பண வாழ்வை மேற்கொண்டுள்ள இருபால் துறவியர்கள் உட்பட பல மறைபணியாளர்களில் தங்கள் பணியை அவர்கள் வாழ்வின் தனித்துவத்தின் ஒரு பகுதி இல்லாதது போல் ஒரு துணை பொருளாக பார்க்க இட்டு செல்லும் தனி மனித சுதந்திரம் மற்றும் கண்டிப்பு தளர்த்தல்களில் மட்டுமீறிய ஆர்வமுள்ளதை கண்டு கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் அருள்வாழ்வு ஒரு சிறு ஆறுதல் வழங்கும் சில அருள்வாழ்வு செயல்பாடுகளுடன் இனமறியப்படுகிறது. இது பிறருடனான சந்திப்பு, உலகுடனான ஈடுபாடு அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான பேரார்வத்தை தூண்டுவதில்லை. அதன் விளைவாக அவர்கள் ஜெபித்தாலும் பல நற்செய்தி அறிவிப்பு பணி முகவர்களில் ஒருவருக்கு மிகைப்படுத்தப்பட்ட தற்பற்று, ஆர்வமின்மை, ஓர் அடையாள குழப்பம், ஆர்வமின்மை போன்றவற்றை காணலாம். இந்த 3 தீமைகளில்தான் ஒருவர் மற்றவரை தூண்டி அழிக்கும் சக்திகள். அதாவது மிகைப்படுத்தப்பட்ட தற்பற்று, ஆர்வமின்மை, ஒரு அடையாள குழப்பம், ஆர்வமின்மை போன்றவற்றை காணலாம். இந்த 3 தீமைகளில்தான் ஒருவர் மற்றவரை தூண்டி அழிக்கும் சக்திகள். நாளை சந்திப்போம்.